Hi guys, welcome back to Time Tech. இன்னி நம்ம டைம் டெக்கில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ரேண்டம் அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லாக். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு ஆண்ட்ராய்டு லாக் அப்ளிகேஷன். ஸோ அல்ட்ரா லாக் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நீங்கள் ஒரு பின் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ செட் பண்ண பின்னை திருப்பி நீங்கள் கன்ஃபார்ம் பின் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் ஆகிட்டிங்கன்னா ஸோ ஆப்ஸ்ன்ற ரோலை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுமே அங்கே ஷோ பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குது. இது நீங்கள் ஒரு வால்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி ஆப்ஷன் வரும். ஸோ அதில் நீங்கள் ஒரு வால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாக் டைப்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பின் அண்ட் பேட்டர்ன் பழகி போன ஒரு விஷயம். ஸோ அதுக்கடுத்து கீழே இருக்க சில ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ்னு ஒரு பின் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் இப்போ நான் லாக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் இப்போ நான் சர்ச் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து லாக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாக் வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இனிமேல் அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த பின் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ டிக்கெட் நின்ற ஒரு அப்ளிகேஷன் நான் கிளிக் பண்ணுறேன்னா அல்ட்ரா லாக்கில் நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ண பின்னை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. ஸோ நான் வந்து ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என் டைமில் இருக்க 0845 அதாவது அந்த ஹவரும் அந்த மினிட்டும் நான் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் ஆக முடியும். ஸோ ஒன்ஸ் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி இப்போ 0846 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என் பாஸ்வேர்ட் 0846 போட்டால் தான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி கூட இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது டாஸ்க் ஜி. ஸோ டாஸ்க் ஜியில் நீங்கள் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சில டுட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லைனா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டுட்டோரியல்ஸ் ஃபுல்லாக படிச்சிக்கலாம். ஸோ டன்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பர்மிஷன்ஸ் அளவு கொடுக்கணும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன்னா உங்கள் அப்ளிகேஷன் உங்களோட டாஸ்க் எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ சிச்சுவேஷன், எந்த சிச்சுவேஷனில் அது ஆக்டிவேட் ஆகணும், அதாவது ஹெட்ஃபோன் ப்ளக் பண்ணும்போது, அன்ப்ளக் பண்ணும்போது, வாக்கிங் நடக்கும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிச்சுவேஷன் கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாஸ்க்கே ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹெட்ஃபோன் பின்னை வந்து நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் செட் பண்ணியிருக்கேன் யூடியூப் ஓப்பன் ஆகுது. ஸோ இதே மாதிரி உங்கள் ஹெட்ஃபோன் பின் ப்ளக் பண்ணும்போது உங்களோட மியூசிக் பிளேயர் ஓப்பன் ஆகணும், இல்லை கேம் ஓப்பன் ஆகணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணும், அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தேர்ட் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறது பீட்டா ஆப்ஸ். பீட்டா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து யூஆர் ஆப்ஸ். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்கள் ஃபோன் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்க ஆப்ஸ். பட் பக்கத்தில் பாப்புலர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் இருக்க பீட்டா வெர்ஷனோட அப்டேட் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனுமோ அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும், சைன் அப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சைன் அப் பண்ணிவிட்டு பிகம் ஏ டெஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்காக ஒரு பீட்டா டெஸ்டராக நீங்கள் ஆக்சஸ் ப்ராசஸ் கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ பீட்டா டெஸ்டர் ஆனதுக்கப்புறம் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 or 3 weeks வந்ததுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு வந்து அது அப்டேட்டாகவே போகும். ஃபோர்த் அப்ளிகேஷனாக நம்ம பார்க்க போகிறது மை கேப்ஷன். ஸோ மை கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம், musical.ly இல்லை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதில் வேணாலும் ஒரு பிக்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிக்சருக்கு ஏற்ற ஒரு கேப்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறீங்களா ஹேஷ்டேக்ஸ், ஸோ அந்த ஹேஷ்டேக் கூட உங்களால் இங்கே ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த எந்த கோச்சுமா செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி இருக்குது, காப்பி பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஷேர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம் அப்புறம் மற்ற கண்டென்ட்ஸ் கூட பார்க்கலாம். உங்களை முடிஞ்சப்போ செல்ஃபி ஹேஷ்டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச மூடில் இருக்கக்கூடிய உங்களோட அந்த பிக்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுற பிக்சருக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்பிரஷன் வந்து இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறது டெலிபோர்ட். ஸோ டெலிபோர்ட்டில் நீங்கள் ஒரு இமேஜை நீங்கள் கேப்சர் பண்ணியும் நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை கேலரியில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக இருக்க ஒரு இமேஜை எடுத்து நீங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ராப் பண்ணாலும் க்ராப்பும் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிவிட்டு மேலே டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் உங்களால் பார்க்க முடியும். ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இமேஜஸ் அவங்களால் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் இமேஜ் செட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் இந்த இமேஜை கூட. ஸோ இந்த இமேஜ் நீங்கள் பிக் ஆக்கலாம், ஸ்மால் ஆக்கலாம். ஸோ அந்த இமேஜ் எங்களால் உங்களால் மூவ் பண்ணி செட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் கூட நம்மளால் கஸ்டமைஸும் பண்ண முடியும். ஸோ கஸ்டமைஸ் பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஸோ பக்கத்தில் இருக்க அந்த அப்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். உங்களுக்கு உங்களோட கேலரியிலும் சேவ் ஆகிடும்.